ஃப்ரெண்டோஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக கூட பாஜக கூட்டணி சேர்ந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அதிமுக நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் சலசலப்பா தான் போயிட்டு இருக்கு. என்னய்யா இது பண்றது, எதுக்குப்பா நீங்க அதிமுக கூட கூட்டணி வச்சீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக பாத்தீங்கன்னா இங்க பாஜகவோட கூட்டணி வச்சதுல ரொம்ப சலசலப்பு இருந்துச்சு. உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, எம்எல்ஏ எம்பிகளை கூப்பிடு, வீட்டுக்கு கூப்பிடு, கறி விருந்த போடுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தினாரு. இன்னும் தகவல் போனா பெட்டிகள் போனதாகவும் தகவல் அது நம்பப்பட தகவல் அல்ல அப்படின்ற ஒரு செய்தியும் முன்வைக்கப்படுது. அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்களையும் செயற்குழு மீட்டிங் கூப்பிட்டு என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்டா ஒரு கட்டளை ஒண்ணு போட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஏதோ ஒரு நிர்பந்தத்துல நாங்க கூட்டணி வச்சுட்டோம், இந்த கூட்டணி சாதாரண பாஜகவுடன் நின்றது, இன்னும் நிறைய போய் கட்சிகள் கூட கூட்டணி வரும், மெகா கூட்டணி அமையும், அடுத்த ஆட்சி நம்மளுதான். அந்த ஒரு சிந்தனையோட இறங்கி கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணுங்க, பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் படுத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட்டளைகளை போட்டு லாஸ்டா ஒண்ணு சொன்னாரு, இந்த கூட்டணியை பத்தி வெளியில யாருமே விமர்சிக்க கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா போட்டார். அப்போ விமர்சிக்க கூடாதுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்ற எடப்பாடி பழனிசாமி, அப்ப அங்க விமர்சனங்கள் இருக்குது, அத கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, அதை ஆஃப் பண்ணணும் அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி இறங்கி இருக்கிறாரு. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல அதிமுகவினர் என்ன பண்ணிருக்காங்க, கடிதம் எழுதிருக்காங்க. அதாவது பாஜக அதிமுக கூட்டணி வச்சதுல பாத்தீங்கன்னா தொகுதி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தொகுதி பிரச்சனை திருநெல்வேலியில இருக்கா அப்படின்னா இல்ல, வேலூர்லயே இருக்கு. வேலூர்ல பாத்தீங்கன்னா கார்த்தியாயினை நீங்க நிக்க வச்சீங்கன்னா அதிமுக காரங்க யாருமே வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாவே சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் பாஜக என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவுக்கு நீங்க அந்த தொகுதியை கொடுத்தீங்கன்னா நாங்க பாஜக காரங்க யாரும் ஜெயிக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சோ அப்ப அங்க வேலூர் மாவட்டத்திலேயே கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டு தான் இருக்கு. இங்க தென் மாவட்டத்துல திருநெல்வேலியில 6 தொகுதி இருக்கு. அதாவது ஆலங்குளம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, ராதாபுரம். இந்த 6 தொகுதியில பாத்தீங்கன்னா 2 தொகுதியில கம்பல்சரி அதிமுக நின்னு ஆகணும். அப்படி நீங்க நிப்பாட்டல அப்படின்னா இங்க திருநெல்வேலியில அதிமுகவே இல்ல அப்படின்ற எழுதி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதத்தை எழுதியிருக்காங்க. இது ஒரு மிரட்டலாவை கூட வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியல, மேல் மட்டத்துல இருக்கிற உங்களுக்கு என்னங்க தெரியும், கீழ் மட்டத்துல கிரவுண்ட்ல இறங்கி பாருங்க, இங்க என்ன பிரச்சனை நடக்குது, ஏது பிரச்சனை நடக்குது. நாங்கெல்லாம் பங்காளிகள் மாரி சண்டை போட்டு இருக்கோம், நாங்க இங்க விரோதிகள் மாரி சண்டை போட்டு இருக்கோம். 2024 பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க, இங்க நாங்க எல்லாத்தையும் எதிர்த்து நாங்க பண்ணோம், அரசியல் பண்ணிட்டோம். இப்ப நீங்க ஒண்ணு சேர்ந்துக்கினீங்க, இங்க நாங்க எப்படி ஒண்ணு சேர முடியும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் கீழ் மட்டத்துல இருக்கிற கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற இந்த நிர்வாகிகள் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதோடைய வெளிப்பாடு தான் நெல்லை தொகுதியிலும் பாளையங்கோட்டை தொகுதியிலும் கம்பல்சரி அதிமுக நின்னே ஆகணும். இந்த தொகுதியில நீங்க விட்டே கொடுத்துறாதீங்க. நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருநெல்வேலியில அதிமுகன்றதே காணாம போயிடும். ஏற்கனவே இந்த சைடு வீக்கா இருக்கு அதிமுக. நீங்க ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரிஞ்சதுலயே இங்க வீக்கா இருக்கு. இப்ப நீங்க இந்த 2 தொகுதி நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா முழுசா நீங்க என்ன பண்ணணும், அதிமுகவை திருநெல்வேலி மாவட்டத்துல மூடு விழா பண்ணணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு இறங்கிட்டாரு. ஏற்கனவே தலவாய் சுந்தரம் கன்னியாகுமரியில பாஜக நிகழ்ச்சியில போயிட்டு கொடி அசைச்சாரு அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்காக எடப்பாடி பழனிசாமி தூக்கிட்டாரு. அப்பவே அங்க சலசலப்பு வந்தது. அதுக்கப்புறம் அவர் திரும்ப கட்சிக்குள்ள சேர்த்தினாரு. சோ அங்க வீக்னஸா இருக்கிறாங்க அப்படின்றது திருப்பி அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டது. சோ இப்ப திருநெல்வேலியில இந்த 2 தொகுதியில நீங்க நிப்பாட்டல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக மூடிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் ஒன்று கூடி எடப்பாடி பழனிசாமிக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. ஆனா பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நெல்லை தொகுதியில இப்போ சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறவர் நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர். சோ இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப நீங்க பாஜக மாநில தலைவரா இருக்கீங்க, இந்த 2 தொகுதியில இல்ல 6 தொகுதியிலும் பாஜக நிர்வாகிகளை போடுங்க, அந்த 6 தொகுதியில ஏடிஎம்கேக்கு விட்டு கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அங்க குரல் எழும்பி இருக்கான். என்னதான் இருந்தாலும் கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, 3 தொகுதி இருக்கா, 3 தொகுதி எங்களுக்கு கொடுங்க, 3 தொகுதி நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பாஜக காரங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்களா அதிமுக காரங்க, அது என்னங்க நீங்க என்ன மிரட்டுறது, எங்களுக்கு கீழே தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு பாஜக ஏறி போயிட்டு 2 தொகுதி இல்ல, நீங்க எந்த தொகுதியும் கொடுக்காதீங்க, 6 தொகுதியில நீங்க நிக்கணும். நீங்க இப்ப பாஜக மாநில தலைவரா இருக்கீங்க, உங்க கௌரவம் இருக்கு, உங்க பவர் என்னன்னு காட்டணுமா இல்லையா? அதனால நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் கோட்டையாவே இருக்குது. சோ அதனால பாத்தீங்கன்னா எம்பி தொகுதியில நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சிட போறாரு
அப்ப மாநில தலைவரா வந்து அண்ணாமலை இருந்தாரு. சோ அதனாலதான் அந்த 4 கோடி விவகாரம் எல்லாம் போட்டு குத்த விவகாரம் எல்லாம் ரொம்ப அரசல் பரசலா பேசப்பட்டது. அதனால இப்ப சட்டமன்ற தேர்தலையும் இந்த 6 தொகுதியிலும் நம்ம பாஜக நின்னு உங்க பவர் என்ன காட்டணும்னே அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரனுக்கு பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்போ இங்க வந்து எப்படி சமாளிக்கிறது, பாஜக எப்படி சமாளிக்கிறதுன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்காரு, குழம்பின்னு இருக்காரு. இந்த பக்கம் அதிமுக தானே பாத்துக்கலாம் விடு, நம்ம கீழே தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு பாஜக வந்து என்ன பண்றாங்க, கொஞ்சம் காலரை தூக்கி விட்டு நடக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதன் மத்தியில இப்ப அதிமுக ரொம்ப வீக்காவே இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பின்னு இருக்காருல்ல எடப்பாடி பழனிசாமி. அதனால இப்போ கொஞ்சம் அதாவது பாஜக கிட்ட கொஞ்சம் இறங்கி போயிட்டு சீட்டு கேட்கிற லெவலுக்கு அதிமுக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசல் புரசலா பேசப்பட்டிருக்காங்க. ஆனா கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா சந்து முந்தெல்லாம் போயிட்டு அவங்க வந்து வேலை செய்யறவங்க, மேல்மட்டம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பாப்பாங்க, அப்படி இப்படி பேர் இது பண்ணுவாங்க. ஆனா கிரவுண்ட் லெவல் அந்த லோக்கல்ல இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த தெருவுல நம்மளுக்கு வாக்கு இருக்குது, எந்த சந்து முந்தெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, கேன்வாஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த கள நிலவரம் எல்லாம் கிளீனா தெரியும். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா பெரும் கோரிக்கையா இந்த 2 தொகுதி மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்கன்னு, பாளையங்கோட்டை தொகுதியும் நெல்லை தொகுதியும் விட்டு கொடுத்துறாதீங்க, அதிமுகவுக்கு இது நம்மளுக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் போட்டிருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. இப்ப பாஜக விட்டு தருமா தராதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். தேர்தல் நேரத்துலதான் இன்னும் வந்து தொகுதி பங்கீடெல்லாம் வந்து பேசவே இல்லை, யாராருக்கு எந்தெந்த தொகுதி எத்தனை தொகுதின்றது பேசவே இல்லை. ஆனா இருந்தாலும் இப்போ அங்கங்க இப்ப வேலூர் மாவட்டத்துல பாஜக அதிமுக தொண்டர்கள் வந்து என்ன பண்றாங்க, அடிச்சுக்கிறாங்க, இந்தந்த தொகுதி எங்களுக்கு கொடுங்கன்னு. இப்ப திருநெல்வேலியில இப்பவே கோரிக்கை முன்வைக்கப்பட்டாச்சு, நெல்லை தொகுதியும் பாளையங்கோட்டை தொகுதியும் அதிமுகவுக்கு கொடுங்க, இல்லகட்டி அதிமுகவே காணாம போயிரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் வேற என்னென்ன மாவட்டங்கள்ல என்ன மாதிரி பூசல்கள் வெடிசல்கள் வரப்போகுது அப்படின்றது பொறுத்துதான் பார்க்கணும். சோ அதிமுகவுக்கு வந்து இந்த 2 தொகுதியில ஒதுக்கிடுங்க, இல்லகட்டி அதிமுகவே காணாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.